ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆகாய் 2:23. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். இது ஒரு வாக்குத்தத்தம். இந்த கூட்டத்தில், இந்த காத்திருப்பு கூட்டத்தில் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த கூட்டத்தில் உள்ளவர்களில் அநேகரை கர்த்தர் முத்திரை மோதிரமாய் மாற்றப் போகிறார். வேதத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அநேகர் கையில முத்திரை மோதிரம் கொடுக்கப்பட்டது. ஆகான் கையில் கிடைத்தது, மொர்தெகாய்க்கு கிடைத்தது, யோசேப்புக்கு கிடைத்தது. எப்படி நம்ம பார்க்கலாம். இளையகுமாரனுக்கு முத்திரை மோதிரம் கிடைக்கல, மோதிரம் கிடைச்சது. ஆனா முத்திரை மோதிரம் கிடைக்கல. இங்க உன்னையவே நான் எப்படி மாத்த போறேன்? முத்திரை மோதிரமாகவே உன்னை மாற்றிடுவேங்கிறார். முத்திரை மோதிரம் கிடைக்கிறது பெருசா, முத்திரை மோதிரமாகவே மாறுறது பெருசா? எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு அனுபவம். இது ஆரம்பத்தில் தூதர்களுக்கு இருந்துச்சு. எசேக்கியேல் 28 நான் பார்க்கும் பொழுது 12 தீரு ராஜாவுக்கும் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. ஆனா அந்த ஸ்தானம் அவனால் காத்துக்கொள்ள முடியவில்லை. எசேக்கியேல் 28:12. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். ஒரு மனிதனை முத்திரை மோதிரமா கர்த்தர் மாற்றுகிறார். அப்படியானால் அவன் பேச்சு ஆமேன் என்று தேவன் சொல்லுகிறார். முத்திரை மோதிரம்னா, ராஜா முத்திரை மோதிரம் கொடுத்துட்டானா அது முத்திரை மோதிரம் அடிச்சுட்டா அது சொன்னது எழுதினது எல்லாமே என்னது அப்படியே ஆகும். இங்க மனிதனையே கர்த்தர் முத்திரை மோதிரமாக மாற்றுகிறார். தீருவின் ராஜாவாகிய தீரு ராஜாவை கர்த்தர் முத்திரை மோதிரமாக மாற்றினார். ஆனா அவன் விழுந்து போய்விட்டான். இது ஏற்கனவே தூதனுக்கு கேருபுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. கீழே நாம் பார்க்கும் பொழுது 14 நீ காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. இவங்கெல்லாம் முத்திரை மோதிரங்கிற ஸ்தானத்தை விட்டுட்டாங்க. முழு வேதத்திலையும் நம்ம படிச்சு பார்த்தா ஒரே ஒரு மனுஷன் தான் முத்திரை மோதிரமாக என்ன செய்யப்பட்டான், மாற்றப்பட்டான். அவன் செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல். அதுக்கு ஒரு 5 காரணம் உங்களுக்கு சொல்றேன். பல காரணங்கள் நீங்க பைபிள்ல படிச்சுக்கலாம். முதலாவது, செருபாபேல்னு சொன்னா குழப்பத்தில் தோன்றிய ஒரு தளிர்னு அர்த்தம். பாபிலோனில் தோன்றிய ஒரு தளிர். பாபிலோன்கிறது பயங்கர குழப்பம். ஒரு பகுதியில் குழப்பம், இன்னொரு பகுதியில் நவநாகரிகம், உலகம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல உள்ளுக்குள்ள இருந்து துளிர் விட்டவன் யாரு? கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் தேவசித்தம் செய்வான். எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமாய் ஒருத்தன் வாழ்ந்தான்னா அவன் அந்த குழப்பத்து மத்தியிலும் என்ன செய்யலாம்? தேவசித்தம் செய்யலாம். வாசிங்க அப்படி ஒரு வசனம். கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் தேவசித்தம் செய்வான். எந்த சூழ்நிலையிலையும் ஒரு மனுஷன் பரிசுத்தமாய் வாழ முடியுங்கிறதுக்கு அதான் அடையாளம். பயங்கரமான நவநாகரிக தொட்டில் தான், நாகரிகத்தின் தொட்டில் தான் இது பாபிலோன். ஆனா அதுக்கு மத்தியில இவன் தோன்றின ஒரு துளிர், பாபிலோனின் துளிர் தான் அவனுடைய அந்த பேருக்கு அர்த்தம். பாபேல், செருபாபேல், பாபிலோனில் தோன்றிய ஒரு துளிர். இன்னொரு அர்த்தம் குழப்பத்தில் தோன்றிய ஒரு தளிர். தமிழ்ல சொல்லுவான் சேற்றில் முளைத்த செந்தாமரைமா. அதே மாதிரி பயங்கர குழப்பத்துக்கு மத்தியில கர்த்தருக்காக உருவாகி நின்ற ஒரு மனுஷன். நாம் இந்த நாட்கள்ல இந்த குழப்பங்களை பார்க்க கூடாது, பிரச்சனைகளை பார்க்க கூடாது, பின்மாற்றங்களை பார்க்க கூடாது, நமக்கு வருகிற பிரதிகூலங்களை பார்க்க கூடாது, நமக்கு வருகிற எதிர்ப்புகளை பார்க்க கூடாது, நம்மை சுற்றி இருக்கிறதான பிரச்சனைகளை பார்க்க கூடாது. இதுக்கு மத்தியில ஒன்னால கர்த்தருக்காக ஏதாவது செய்ய முடியுமா? அதை நீ செய். மரத்தை வெட்டிட்டாங்க, ஆனா அதிலிருந்து இயேசு துளிர் விட்டாருன்னு தான் பைபிள் சொல்லுது. ஏசாயா
ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை முளைத்தெழும். ஒண்ணுமே இல்லைங்க. ஏசாயா 11:1. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றியது. அந்த துளிர் தான் அவன். வறண்ட நிலங்களிலிருந்து அவர் என்ன செய்கிறார்? எழும்புகிறார். முழுவதும் வறட்சி. ஏசாயா 53:2 பார்க்கும் பொழுது, இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற ஒரு வேர். சுத்தமா வறட்சி, ஒண்ணுமே கிடையாது. ஆனா அதுக்குள்ள இருந்து இயேசு தோன்றினார், துளிர் விட்டார். அதுபோல என்ன பிரச்சனை வரட்டும், என்ன போராட்டம் வரட்டும், என்ன பின்மாற்றம் வரட்டும், என்ன உலகம் மாமிசம் பிசாசு வரட்டும், இதுக்குள்ளேயும் நீ கர்த்தருக்காக என்ன செய்யணும்? நீ துளிர் விடணும். வீட்டில் எல்லாரும் பின்மாற்றக்காரங்களா இருப்பாங்க, வீட்டில் எல்லாரும் உலகத்துக்காரங்களா இருப்பாங்க, வீட்டில் சூழ்நிலையே பின்மாற்ற சூழ்நிலையா இருக்கும். விழுகை 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 விழுகையின் படிகளே நமக்கு இருக்கும், முன்னேற்ற படிகளே இருக்காது. நீ அதுக்கு மத்தியிலையும் கர்த்தருக்காக என்ன செய்யணும்? நீ துளிர் விடணும். உனக்குள்ள ஒரு துளிர் இருக்கணும். ஈசா என்னும் வேரிலிருந்து ஒரு துளிர் தோன்றினர். வறண்ட நிலங்களிலிருந்து ஒரு துளிர்க்கிற வேரை போல எழும்பி வருகிறார். இவர் யார்? அவர் தான் இயேசு. என்ன வரட்டுமே, அதுக்கு மத்தியிலையும் பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ வருங்காரியமோ நிகழ்காரியமோ வேற எந்த சிருஷ்டி ஆனாலும் இவைகளிலும் கிறிஸ்துவின் அன்பில் நிற்கக்கூடிய ஒரு கூட்டம் உண்டு. அதான் நம்முடைய கூட்டம். நாம், நான், நீங்கள். முதலாவது நீ ஒரு செருபாபேலா இருக்கணும், துளிர் விடணும். என்ன சூழ்நிலையும் ஒண்ணுமே இல்லைனாலும் ஆரோனுடைய கோலுக்கு எல்லா கோலும் போலதான் அவனையும் வச்சாங்க, அந்த கோலுக்கும் வச்சாங்க. ஆனா மற்ற கோலெல்லாம் அப்படியே மண்ணு மாதிரி இருந்துச்சு. ஆரோனுடைய கோல் துளிர்த்தது, பூத்தது, காய்த்தது, பழுத்தது. அது சும்மா இருக்காது, தேவ சமூகத்தில் சும்மா இருக்காது. எல்லாரும் முடியாது 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 முடியாதுங்கும் போதும் நீ உள்ள இருந்து வரணும். ஆமா முடியும், கர்த்தருக்காக என்னால் என்ன செய்ய முடியும்? நிக்க முடியும். 12 பேர் போனாங்க இஸ்ரவேல் கானானை வேவு பார்க்க. வந்ததுல 10 பேர் சொன்னாங்க போகவே முடியாது. 2 பேர் சொன்னா இல்ல முடியும். அந்த 2 பேர்ல ஒரு ஆளை நீ என்ன செய்யணும்? நீ இருக்கணும், நானும் இருக்கணும். செருபாபேல் சொன்னா துளிர் விடுங்க. எந்த சூழ்நிலையிலையும் நீங்க நெகட்டிவா பேசக்கூடாது, பாசிட்டிவா பேசி பழகணும். ஒன்று. இரண்டாவது, கர்த்தர் அவனை குறித்து சொல்லுகிறார், என் ஊழியக்காரனே. ஒரு ஊழியம் செய்யாம ஒரு மனுஷனை கர்த்தர் முத்திரை மோதிரமா மாற்ற முடியாது. செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரன், நீ கர்த்தருக்கு சேவை செய்யணும். ஏதாவது ஒண்ணு செய்ய. இன்னைக்கு என்ன செஞ்சீங்க? இன்னைக்கு கர்த்தருக்காக என்ன செஞ்ச அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு பதில் உன்ட்ட என்ன செய்யணும்? இருக்கணும். இல்ல ஆண்டவரே நான் ஒண்ணுமே செய்யல ஆண்டவரே, இன்னைக்கு நான் படுத்தே போயிட்டுட்டேனே, இன்னைக்கு நான் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு சொன்னா அது வெக்கம். நான் ஸ்கூலுக்கு போனேன் ஆண்டவரே, அது உனக்காக போனேன். நான் வேலைக்கு போனேன் ஆண்டவரே, உன் சோத்துக்காக போனேன், உனக்கு சம்பாத்தியத்துக்காக போனேன். கர்த்தருக்காக என்ன செய்தாய்? என் ஊழியக்காரனேன்னு தான் கேட்கிறார். நீ ஒரு கம்பெனிக்கு வேலைக்காரனா இருக்கலாம், ஒரு ஸ்கூலுக்கு வேலைக்காரங்களா இருக்கலாம், ஒரு 4 பேர் ஒரு முதலாளிக்கு நீ ஒரு வேலைக்காரனா இருக்கலாம், இல்ல நீ ஒரு முதலாளியா இருந்து ஒரு 4 பேருக்கு என்ன செய்யலாம்? வேலை கொடுக்கலாம். அதை கேட்கல. என் ஊழியக்காரனே. ஒருவன் எனக்கு ஊழியக்காரனால் அவன் ஊழியம் செய்யணும். ஒருவன் என்னை பின்பற்றுவதனால் எனக்கு அவன் ஊழியம் செய்ய கடவன். இன்னைக்கு கர்த்தருக்காக நம்ம என்ன செஞ்சோம்? இரண்டாவது, அவன் ஒரு ஊழியன். பாபிலோனில் தோன்றிய ஒரு தளிர். இரண்டாவது, சரியான ஒரு ஊழியன், கர்த்தருக்காக எதையாவது செய்வோம். மூணாவது, எதையுமே கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் என்று விசுவாசி. அவனை குறித்து அப்படித்தான் சொல்லியிருக்கு. சகரியால 4:6 கர்த்தர் அவன்கிட்ட பேசுறார், என்னுடைய ஆவியினாலே ஆகும். செருபாபேலுக்கு சொல்ற வார்த்தை என்னன்னா, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே. கர்த்தர் அவனுக்கு சொன்னார், ஏன் ஆவியில ஆகும் நீ விசுவாசி. எது முடியலையோ அது முடியும் நீ விசுவாசி. உங்க குடும்பத்திலையும் சரி, உங்களுடைய வீட்டிலையும் சரி, உங்களுடைய ஊழியத்திலையும் சரி, உங்களுடைய தொழிலிலும் சரி, உங்களுடைய எல்லா பகுதியிலையும் நீங்க கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் அப்படின்னு விசுவாசி. ஆகுமா? ஆகுமா? ஆகும். ஆகும். தைரியமா நீங்க சொல்லணும், கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். அவரால் முடியாது ஒண்ணுமே கிடையாது.
எதெல்லாம் முடியாது முடியாது முடியாதுன்னு மனுஷன் சொன்னானோ அவ்வளவு முடியும் 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 தான் என்ன செய்யறாரு தெய்வம் சொல்றாரு. எதெல்லாம் பிசாசு முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்றானோ அதெல்லாம் கர்த்தர் என்ன செய்யறாரு, உனக்கு சான்ஸே இல்லைங்கிறான். கர்த்தர் சொல்ல இன்னும் மெனி சான்ஸ் இருக்கு, இன்னும் எத்தனையோ சான்ஸ் இருக்கு. கர்த்தரால முடியாததுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவர் கையில எவ்வளவோ வாய்ப்பு இருக்கு. அவருக்கு அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்க முடியும். அடைக்கப்பட்ட வாசலுக்குள்ளே கூட உட்கார்ந்து உனக்கு சமாதானம் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும் எந்த சூழ்நிலையிலும். நான் அப்படி எத்தனையோ இன்சிடென்ட் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சகோதரன் ஒரு கார்ல போய் அந்த கார் தண்ணிக்குள்ள போயிடுச்சு. ஒரு பிரிட்ஜில் இருந்து அடிச்சு உடஞ்சி உள்ள போய் உள்ள விழுந்துருச்சு. கூட வந்தவன்லாம் அங்கங்க எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டான். அந்த கார் போய் தண்ணிக்குள்ள விழுந்து சேத்துக்குள்ள போயிடுச்சு, முங்கிடுச்சு. இவனை காணோம். ரோட்ல போறவன் வர்றவன் கூட வந்தவெல்லாம் வெளியே இருந்து பாக்குறான், ஐயோ வரலையே வரலையே வரலையே, கார் உள்ள போயிடுச்சு. இப்ப யாரு உள்ள போய் காருக்குள்ள போய் இவனை வெளியேட்டு வர்றது? இவனுக்கு உள்ள இருந்து பார்த்தா முழுசும் தண்ணி உள்ளுக்குள்ள இருக்கான். அப்ப ஆண்டவர் சொன்னாராம், நீ இந்த டோர் இதை ஓபன் பண்ணு, இதை ஓபன் பண்ணு, இதை தட்டு, இதை ஓட, இதுக்கெல்லாம் நேரம் கொடுத்து அவனுக்கு சுவாசத்தை கொடுத்து தண்ணிக்குள்ள என்ன செய்யறாரு, சேத்துக்குள்ள கிடக்கிற காத்து காருக்குள்ள இருந்து வர்றான். வெளியே வந்துட்டான். இன்னைக்கு உயிரோட இருக்கான். எல்லாரும் சொல்லிட்டாங்க ரைட்டு முடிஞ்சு போச்சு, இவன் கதை முடிஞ்சிருச்சுன்னு தான் சொன்னாங்க. வந்துட்டானே. இன்னொரு ஐயா டேமுக்கு போனார். ஒரு டேம்ல குளிக்கிறதுக்கு உள்ள போய் குதிச்சா அது எங்கேயோ தண்ணி போற வாய்க்காலுக்குள்ள போய் உள்ள விழுந்துட்டாரு. அது எங்கேயோ போற தண்ணி ஃபுல் ஃபோர்ஸ்ல போகிற ஒரு இடம். அதுக்குள்ள இருக்கும்போது கடைசி நேரம் இழுக்குது அந்த ஃபோர்ஸ், அந்த குழாயினுடைய தண்ணி வேகத்துக்கு என்ன செய்யுது, இவரை உள்ள இழுக்குது. உள்ள இழுத்தா எத்தனை கிலோமீட்டர் தள்ளி செத்து வெளியே வருவானோ தெரியாது. ஆனா ஆவியானவர் அந்த இடத்துலயும் பேசினாராம், வெளியே கொண்டு வந்துட்டார். அந்த இழுப்பு சக்திக்கு மேல ஆவியானவர் அவனை பிடிச்சு இழுத்து வெளியேற்றிட்டார். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ஆவியினால தேவ ஆவியினால் ஆகும். நீங்க அப்படியே வந்தது 7:30 இப்படியே உட்காந்துட்டு 8:30 இப்படியே எழுந்திரிச்சு போனீங்கன்னா பிசாசு பார்ப்பான், பரவாயில்ல கரெக்டா வந்திருக்கான், கரெக்டா போறான். நமக்கு ஏற்ற மாதிரியே வந்தான், நமக்கு ஏற்ற மாதிரியே ரிவர்ஸ் போறான். அப்படிதானே? சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் போட்டாங்க மதுரையில். அது ஆக்ஷன் தான், ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் தான், பேச்சே கிடையாது, பேச்சே கிடையாது. ஒரு பையன் வருவான், அங்கே சினிமா, அங்கே டிவி, இங்கே இன்டர்நெட், இங்கே சிகரெட் பீடி, இப்படி 4 பேர் நிற்பான். நடுவில் இந்த பையன் நிற்பான். இந்த பையனுக்கு மேலே ஒரு குட்டிச்சார் நேரிக்குவான். இவனை அங்கே எழுத்துட்டு போவோம், அவனை அங்கே எழுத்துட்டு போவோம், அவனை அங்கே எழுத்துட்டு போவோம், அவனை அங்கே எழுத்துட்டு போவோம். ஒவ்வொரு இடத்துக்கும் போய் 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 அவன் சமாதானத்தை கெடுத்துடுவான். கெட்டு போய் அப்படியே பரிதவிச்சுட்டு நிற்பான். அந்த நேரத்தில் ஒரு போதகரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அவன் நிற்பான். இவன் போய் அவன்கிட்ட போய் சொல்லுவான். அவன் போயிட்டு நிற்பான். அவன் இவனுக்கு போதிப்பான், சிலுவையை காட்டி கொடுப்பான். சிலுவையை காட்டி கொடுக்க ஆரம்பிச்ச உடனே இந்த குட்டி சாத்தான் அப்படியே 10 அடி தள்ளி போவான், 20 அடி தள்ளி போவான், பின்னாலே தூரமா போயிடுவான். ஏன்னா இவன் எங்க போயிட்டான், இவன் சிலுவை கிட்ட போயிட்டானேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருப்பான் அந்த குட்டி சாத்தான். இவன் சிலுவைகிட்ட போயிட்ட உடனே விடுதலை கிடைச்சிடும், எந்திரிச்சு வெளியே வருவான். இந்த சாத்தான் வருவான், ஒரே உதவுவான். அதோட அவன் என்ன ஓடி போயிட்டான். அருமையான ஸ்கிட் அது. எதுக்கு சொல்றேன்னா, நீங்க கர்த்தரோடு நெருங்கி வரணும். பிசாசு இல்லைன்னா நல்லா ஏறி உட்காந்துட்டு நல்லா அவனை ஆடா வச்சுக்கிட்டே இருப்பான். செருபாபேல், அவனுக்கு கர்த்தர் சொன்னார், என்னுடைய ஆவினால் ஆகுங்கிறத நீ என்ன செய்யாத, மறக்காது. எதெல்லாம் முடியலையோ அந்த இடத்துல எந்த வார்த்தையை யூஸ் பண்ணு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே. 4வது, நல்ல ஆவி நிலை கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். ஆகாயிலேயே 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். ஆவியானவர் நீ தூங்கிட்டு இருந்தா கூட உன்னை எழுப்பி விட்டா அந்நிய பாஷை பேசணும். ஆபீஸ்ல இருக்கும்போது நீ அந்நிய பாஷை பேசணும். பிசினஸ் சென்டர்லயும் உனக்கு போராட்டம் இருக்குன்னா ஆவியில நிறைஞ்ச அந்நிய பாஷை என்ன செய்யணும், பேசணும். ஏசு பட்டு பட்டுன்னு பேசினாரு. எப்பெல்லாம் பேசினாரு? ஏசு பட்டு பட்டுன்னு அந்நிய பாஷை பேசினாரு. எந்த இடத்துல எல்லாம்? எப்படி அப்படி முடிச்சுக்கிட்டு இருந்தாரு? ஒரு ஆளுடைய காதை திறக்கிறதுக்கு டப்புன்னு என்ன சொன்னாரு? எப்பத்தா.
ஒருத்தனுக்கும் புரியல. அடுத்து அந்த பிள்ளையை எழுப்புறதுக்கு என்ன சொன்னாரு? தலிதாஹூமி எழுப்பிடுச்சு. அடுத்து சிலுவையில சொன்னாரு, ஏலி ஏலி லாமா சபக்தானி. அவனே அங்க இருக்கிறவனுக்கு ஒருத்தனுக்கு புரியல. எலியா வர போறாமல் இருக்கு, இவனை வந்து காப்பாற்ற போறாமல் இருக்கு, எல்லாம் ரெடியா இருந்துக்கோங்கன்னு சொன்னான். அப்ப அவங்களுக்கு என்ன செய்யல? அது புரியல. நான் பேசியிருக்கேன், பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஏசு பேசிய அந்நிய பாஷை அப்படின்னு பேசியிருக்கேன், அந்நிய மொழின்னு பிரசங்கம் பண்ணியிருக்கேன். எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னா, நாம ஆவியானவர் நமக்குள்ள நிலை கொண்டே இருக்கணும். அப்படித்தான் சொல்லியிருக்கு, என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். நல்ல அந்நிய பாஷை பேசணும், பைத்தியக்கார மாதிரி பேசு, வாயை திறந்து நல்ல அந்நிய பாஷை பேசு. இந்த குழந்தை வந்து பேச ஆரம்பிச்சதுன்னு சொன்னா அது தப்பு சரியில்லை அதுக்கு தெரியாது. ஆனா என்ன செஞ்சுட்டே இருக்கும்? பேசிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் வாயை மூடி பாருங்க, கத்த ஆரம்பிச்சிடும், அழுவும். ஏன்னா அது பேச இப்பதான் ட்ரை பண்றது, அதுக்கு அந்த உணர்ச்சி இப்பதான் வந்திருக்கு, பேசக்கூடிய உணர்வு தன்மை வந்திருக்கு. பேசு. அந்நிய பாஷை பேசுகிறவன் மனுஷனோட தேவனோடு நல்ல ஆவியானவர் நிலை கொண்டிருக்கும். 5வது, நீ தலைக்கல்ல கொண்டு வரணும். கர்த்தர் உன்னை முத்திரை மோதிரமா மாத்தணும்னா நீ தலைக்கல்லை கொண்டு வர வேண்டும். சகரியா 4:7. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். தலைக்கல்லை கொண்டு வருவான். தலைக்கல் என்னது? தலைக்கல் எது? வீடு கட்டுகிறவர்களால் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிடுச்சு. இயேசுவை நீ எப்பவுமே கொண்டு வரணும். லைஃப்ல வேலையா இயேசுவை கொண்டு வா, பிசினஸா இயேசுவை கொண்டு வா. எந்த ஒரு சின்ன காரியமானாலும் இயேசுவை கொண்டு வாங்க, பெரிய காரியமானாலும் இயேசு. தலைக்கல் அவர் தான். தலைக்கல் இல்லைன்னா அங்க கிருபை உண்டாகாது. நான் திருவொற்றியூர்ல இருந்தேன். அப்போ ஒரு பெரிய விசுவாசியுடைய ரிலேஷன் அங்க வந்து கடை தொடங்கினார். நான் அப்ப எல்ரா ஆயிட்டேனா இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. உடனே என்கிட்ட வந்து சொன்னாங்க, பாஸ்டர் பிரதர் நாளை காலையில கடை திறக்கணும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் நெஞ்சிட்டேன், போயிட்டேன். கடை திறக்கிறதுக்குன்னு நானும் போயிட்டு ஜெபிச்சுட்டு தொடங்கலான்னு போனா, இல்ல இல்ல அவர் வர்றாருன்னு ஒரு விசுவாசி, அவர் இவங்க ரிலேஷன், அவங்க பெரிய கொஞ்சம் கோடீஸ்வரர், அவர் வரட்டும் அவர் வரட்டும் அவர் வரட்டும்னு வெயிட் பண்ணாங்க. சரி நானும் வெயிட் பண்ணேன். சரி அவர் வர்றன்னு ரிலேஷன் தானே, வந்த பிறகு தொடங்கி ஜெபம் பண்ணலாங்க. வந்தாரு, சும்மா பயங்கர அமர்க்கலமா வந்தாரு, டப்ப டப்பன்னு இறங்கினாரு, அழகா ரிப்பன்லாம் வெட்டினாரு, சர்றன்னு உள்ள போயிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நம்ம இதுக்கு வந்தோம், நம்ம ரிப்பன் வெட்ட வரல, நான் ப்ரேயர் பண்ண வந்தோம், ப்ரேயரே பண்ணல, இவனுக்கு பாட்டுக்கு எல்லாம் முடிச்சிட்டாங்களே. உள்ள போன பிறகு பிரதர் கூட்டு ஜெபம் பண்ணாங்க. சரி, எனக்கு அப்பவுமே பளிச்சுன்னுச்சு, இது யாரும் முக்கியத்துவம் கொடுக்கல, இங்க தலைக்கல்ல கொண்டு வரலையே, விட்டுட்டானேன்னு யோசிச்சேன். போயிட்டு அப்பவுமே எனக்கு பளிச்சுன்னுச்சு. அதாவது என்னைய கனம் பண்ணல, இல்லை என்னைய கனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க பழைய விசுவாசிகள், என்னைய விட நான் பிறக்கிறதுக்கு மேலே விசுவாசியா இருக்கான். அவனுக்கு இன்னொருத்தன் நிச்சய வேண்டியதில்லை, இன்னொருத்தன் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தலைக்கல்ல கொண்டு வரல அவன். நான் கொண்டு வருவான்னு பார்த்தேன், தலைக்கல்ல அவன் கொண்டே வரல. நானும் ஜெபிச்சுட்டு கிளம்பி வந்துட்டேன். அடுத்த வாரம் கடை மூடிட்டான், முடிஞ்சு சாப்டர் க்ளோஸ் ஆகிப்போச்சு. அது பிறகு இது வரைக்கும் அவன் கடை வைக்கல. நானும் அவனை இரும்புல பார்ப்பேன், இரும்புல விசுவாசியா இருக்கான். பிரைஸ் அலாட், ஆமா பிரைஸ் அலாட், ரைட். உனக்கு தலைக்கல்ல கொண்டு வரணும்னு என்ன இல்லை, அறிவு இல்லாம போயிடுச்சு. தலைக்கல்ல எங்க கொண்டு வரணும்னு உனக்கு தெரியல. செருபாபேலுடைய பியூட்டியே அதுதான். பைபிள்ல யாருமே இந்த தலைக்கல்ல கொண்டு வரல. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று நினைச்சிட்டாங்க, இந்த கல்ல தள்ளிட்டாங்க. ஆனா தலைக்கல்ல யார் கொண்டு வருவா? செருபாபேல் கொண்டு வருவான். நீ தலைக்கல்ல கொண்டு வந்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில, ஊழியத்துல, ஜீவியத்துல, பேச்சுல, நடவடிக்கைகள்ல, எல்லா பகுதியிலும் நீங்க கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுங்க. கர்த்தர் உன்னை எப்படி மாத்திடுவாரு? உன் கையில முத்திரை மோதிரம் போட மாட்டாரு, உன்னையவே யாரா மாத்திடுவாரு? முத்திரை மோதிரமா மாற்று. எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த கூட்டத்தில் கர்த்தர் ஒரு சிலரை அப்படி மாற்றப்படுற, அதான் தேவனுடைய திட்டம். ஆண்டவரே என் கையில முத்திரை மோதிரம் போடுங்க, எல்லாம் என்னென்ன ஜெபம் பண்றோம் அமேன் 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 அடிச்சுக்கிட்டே இருக்கலாம்னு நினைச்ச கூடாது. கர்த்தர் உங்களையே எப்படி மாத்த போறாரு? முத்திரை மோதிரமா மாத்த போறாரு. முத்திரை மோதிரமா கர்த்தர் உன்னைய மாத்தணும்னு சொன்னா, நீ இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, அதுக்கு உள்ளே நான் கர்த்தருக்காக நிற்பேன். பாபிலோனிலும் நான் என்ன செய்வேன்? துளிர் விடுவேன். அந்த வசனம் கண்டுபிடிச்சீங்களா?
கர்த்தருக்கு சித்தமானவன் எங்க இருக்கு அந்த வசனம்? வாசிங்க. 48:14. ஏசாயா 48:14. வாசிங்க. நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் பாபிலோன்ல வச்சாலும் சரி, எங்க வச்சாலும் சரி, அங்க தேவசித்தம் செய்வான். அவனை பத்தி பிரச்சனையே கிடையாது. எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தர் உன்னை முத்திரை மோதிரமாக மாற்ற வேண்டுமானால், நீ இன்னைக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, இப்ப உனக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கலாம், இனிமே உனக்கு பாதகமான சூழ்நிலை வரலாம். இப்பொழுது ஒருவேளை பாதகமான சூழ்நிலையா இருக்கலாம், இனிமேல் சாதகமான சூழ்நிலை வரலாம். என்ன வந்தாலும் சரி, நான் கர்த்தருக்காக நிற்பேன். எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்குறீங்க? ஹல்லேலூயா. நீ முடிவெடுக்க வேண்டிய நேரம் இதுதான். பைபிள்லாம் மூடி வைங்க, டைரி எல்லாம் மூடி வைங்க, கொஞ்ச நேரம் முழங்கால் போடுங்க. ஒரு டைம், நமக்கு ரொம்ப ஷார்ட் டைம் தான். கொஞ்ச நேரத்துக்குள்ள கர்த்தர் உன்னை முத்திரை மோதிரமாய் உருவாக்குவார். ஆமென். வாயை திறந்து சொல்லு, ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். என்னை பரிசுத்தமாக்க முடியும், எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை தர முடியும், எல்லா நிர்பந்தமான சூழ்நிலையை மாற்ற முடியும். உம்முடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் உமக்கு ஏதாவது ஒரு ஊழியம் செய்யாமல் என் படுக்கைக்கு நான் போகக்கூடாது. ஆமென். என்னை ஊழியக்காரனாய் மாற்றும். ஆமென். ஆமென். கர்த்தருடைய ஆவி உன்மேல் நிலை கொண்டிருக்கட்டும். சரியான அபிஷேகம். இந்த அபிஷேகம் எல்லாம் போதாது. சரியான கர்த்தருடைய ஆவி உன்மேல் நிலை கொண்டிருக்கட்டும். கொஞ்ச நேரம் சிந்தை, நினைவு, தோற்றம் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்காத, ஆவிகளுக்கு இடம் கொடுக்காத, அதேரியம், துக்கம், சோர்வு, பாவம், மாம்சம், இச்சைகளுக்கு இடம் கொடுக்காத. கர்த்தருடைய ஆவி உன்மேல் நிலை கொண்டிருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தலைக்கல்லை கொண்டு வா. உன் வாழ்க்கையில இயேசுவுக்கு முதலிடம் கொடு. உன் படிப்பா, உன் வேலையா, உன் தொழிலா, உன் ஊழியமா, உன் குடும்பமா, உன் பிள்ளைகளா, உன் புருஷனா, உன் மனைவியா, எதுவானாலும், எந்த பகுதியானாலும் தலைக்கல்லை கொண்டு வா. ஹல்லேலூயா. ஒரு மண்ணான மனிதனை முத்திரை மோதிரமாக மாற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் கையில் அப்படியே ஒப்பு கொடுத்து விடு. நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட ஒரு முத்திரை மோதிரமாய் மாறுவாய். உனக்கே ஆச்சரியமா இருக்கும். அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. அது கர்த்தராலே ஆயிற்று. நீ ஆச்சரியப்படுகிற விதத்தில் கர்த்தர் உன் வாழ்வை மாற்றுவார், உன் ஊழியத்தை மாற்றுவார், உன் தொழிலை மாற்றுவார், உன் சுபாவத்தை மாற்றுவார், உன் கிரியைகளை மாற்றுவார், உன் எண்ணங்களை மாற்றுவார். என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். முடியாத இடத்தில் இந்த வார்த்தையை உச்சரித்து பார். என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும்.